எவர்கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். முக்கிய செய்தி: சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் எவ்வளவு வற்புறுத்தி கேட்டாலும் சில முக்கிய துறைகளை தன்வசமே வைத்திருக்க பாஜக முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், என்டிஏல இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள் எந்தெந்த துறைகள் எல்லாம் கேட்டிருக்காங்க? அதற்கு பாஜக தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? இறுதியாக பாஜக கையில் வைத்திருக்கும் துறைகள் என்னென்ன? முழு விவரம். அதாவது தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான முனைப்புகளில் பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. நாளை மறுநாள் பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி பதவியேற்கும் போது புதிய அமைச்சர்கள் சிலரும் அவரோடு பதவியேற்பார்கள். பாஜக இந்த முறை தனித்து ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருக்கிறது. கூட்டணி கட்சிகளோட உதவியோடு தான் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் உள்ளது. அப்படி கூட்டணி என்று வருகின்ற போது சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இருவருக்கும் 28 எம்பிக்களுடைய ஆதரவு என்று இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் தங்களுக்கு சில முக்கிய துறைகளும் அதே போல முக்கியமான அமைச்சர்களும் வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இவர்கள் தவிர மற்ற சில கூட்டணி கட்சிகளும் தங்களுக்கு சில அமைச்சர் பதவிகளும் சில முக்கிய இலாக்காக்களும் வேண்டும் என்று பாஜக தலைமையிடம் வலியுறுத்தி இருக்கின்றனர். இந்த நிலையில் கூட்டணி கட்சிகள் அது யாராக இருந்தாலும் சரி, சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் சரி, நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி, சில முக்கியமான துறைகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்க கூடாது, தங்கள் வசமே வைத்திருக்க வேண்டும் என்பதில் பாஜக மிக தீவிரமாக இருக்கிறது. அப்படி நாம் பார்க்கின்ற போது உள்துறை, நிதித்துறை, ரயில்வே துறை, வெளியுறவு, பாதுகாப்பு, இந்த 5 முக்கிய துறைகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுப்பதில்லை, தாங்களே வைத்திருப்பது என்பதில் பாஜக மிக உறுதியாக இருக்கிறது. இதுல மற்றொரு விஷயமும் அடங்கி இருக்கிறது. அதாவது மத்திய அமைச்சரவையில ஒவ்வொரு அமைச்சரவைக்கும் ஒரு குழு ஒன்று இருக்கிறது. கேபினட் கமிட்டி ஆன் அப்பாயின்மெண்ட், கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அஃபேர்ஸ், கேபினட் கமிட்டி ஆன் எக்கானமிக் அஃபேர்ஸ் என்று பல்வேறு குழுக்கள் இருக்கிறது. இதில் மிக முக்கியமானது பாதுகாப்பு துறை சார்ந்த நாட்டின் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு முக்கிய குழு தான் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அஃபேர்ஸ். இந்த செக்யூரிட்டி அஃபேர்ஸில் எந்த அமைச்சர்கள் இருப்பார் என்றால் பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவு, நிதித்துறை, இந்த 5 அமைச்சர்களை கொண்டதுதான் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அஃபேர்ஸ் என்று சொல்வார்கள். இவர்கள் நாட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்த மிக மிக ரகசியமான முக்கிய முடிவுகளை எடுப்பது இந்த அமைச்சரவை தான். எனவே இந்த 5 அமைச்சர்களும் இந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அஃபேர்ஸில் அடங்கி இருப்பதால் இந்த துறைகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்க கூடாது என்பது பாஜக மிக உறுதியாக இருக்கிறது. ஆனால் ரயில்வே துறையை நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கேட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் அதில் பாஜகவுக்கு ஒரு சில தயக்கங்கள் இருக்கிறது. ரயில்வே துறை மிகப்பெரிய துறை, லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்கின்ற, கோடிக்கணக்கான பணம் புழங்குகின்ற ஒரு முக்கிய துறை. அவற்றை தங்கள் வசமே வைத்திருக்க வேண்டும் என்பதிலே பாஜக ஒரு தீவிர முனைப்பு காட்டி வருகின்றது. இவை தவிர கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதா தளத்திற்கு 2 எம்பிக்கள் உள்ளனர். அவர்கள் தங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விட்டு வருகிறார்கள். குறிப்பாக வேளாண் துறையை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். எனவே அவர்களுக்கு வேளாண் துறை அல்லது கூட்டுறவுத்துறை ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. கூட்டுறவுத்துறை தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய கையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவை தவிர பீகாரில் பாஜக கூட்டணியில் முக்கிய இடம் பெற்றுள்ள சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி தங்களுக்கு ஒரு கேபினட் அமைச்சர் பதவி வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. அவர் கேட்டபடி முக்கிய இலாக்காவுடன் கூடிய கேபினட் அமைச்சர் பதவியை தருவதற்கு பாஜக தயாராக இருக்கிறது. ஏனென்றால் பீகாரை பொறுத்தவரை
சிராக் பாஸ்வான் மிகுந்த நம்பத்தகுந்த ஒரு கூட்டணி கட்சியாக அவர் இருக்கிறார். அவர் பலமுறை என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பிரதமர் மோடி ராமர், நான் அவருடைய ஹனுமன் என்று அவர் தொடர்ச்சியாக கூறி வருகிறார். கடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் நடைபெற்ற போது கூட சிராக் பாஸ்வானை பிரதமர் மோடி கட்டித் தழுவி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அவர் மீது பிரதமர் மோடி மிகப்பெரிய ஒரு அன்பு வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் சிராக் பாஸ்வானுக்கு மிக முக்கியமான இலாகாவுடன் கூடிய கேபினட் அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு பாஜக தயாராக இருக்கிறது. இவை தவிர இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சியினுடைய தலைவர் ஜித்தன் ராம் மாஞ்சியும் தனக்கு ஒரு கேபினட் அமைச்சர் பதவி வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகிறார். ஆனால் அவர் கேட்டபடி அமைச்சர் பதவி கிடைக்குமா அல்லது இணையமைச்சர் பதவி கிடைக்குமா என்பதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு ஒரே ஒரு எம்பி மட்டுமே தற்போது மக்களவையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு எம்பிக்களை வைத்திருக்கின்ற அவருக்கு கேபினட் அமைச்சர் பதவி கொடுக்க பாஜக முன்வருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இவை தவிர தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் சில முக்கியமான துறைகளை கோரிக்கை விடுத்து வருகிறது. சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட துறைகள் தங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரை 4 கேபினட் அமைச்சர், 2 இணையமைச்சர் பதவி வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருவதாகவும், அதே போல நிதிஷ்குமாரும் மற்ற கூட்டணி கட்சி விடவும் தங்களுக்கு ஒரு நல்ல இலாகாவுடன் கூடிய அதிக அமைச்சரவை பதவி வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. நிதிஷ்குமாரை பொறுத்தவரை 4 கேபினட் அமைச்சர் பதவி வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. பாஜகவை பொறுத்தவரை நான் முன்பே குறிப்பிட்டது போல உள்துறை, வெளியுறவு, அதே போல பாதுகாப்பு, நிதித்துறை உள்ளிட்ட துறைகளை தவிர ஐடி உள்ளிட்ட துறைகளையும் தங்கள் வசமே வைத்திருக்க வேண்டும் என்பதிலே பாஜக மிக தீவிரமாக இருக்கிறது. எனவே கூட்டணி கட்சிகள் எவ்வளவு வலியுறுத்தி கேட்டாலும் இந்த சில முக்கிய துறைகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுப்பதில்லை என்பதிலே பாஜக மிக தெளிவாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.